5:30க்கு இருந்த கிளைமேட் 5:35க்குலாம் வேறு லெவலில் மாறிடுச்சு. இன்றைக்கி ரெய்னி டேவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வானத்தை பார்க்கும் போதே அவ்வளோ ஆசையாக இருந்தது. இன்றைக்கி காலையில் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்துடலாங்களா? இன்றைக்கி லஞ்சுக்கு பாலக்கீரை செய்ய போகிறோம். பாலக்கீரை செய்கிறதுக்கு முதல் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டு அதையும் கூட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே அது தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாங்களா? கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தாங்க இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே உள்ள குளிரை தாக்கு பிடிக்கணும்னா கண்டிப்பாக இம்யூனிட்டி பவர் நமக்கு தேவைங்க. இங்கே உள்ள பண்டம் ப்ரெட்டோ சாப்பிட்டாலும் இம்யூனிட்டி பவர் சுத்தமாக ஏறாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊர் நம்ம ஸ்டைலில் சாப்பிட்டா தான் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அதனால் வாரத்தில் ஒரு நாள் கீரை வாங்கிடுறது. இங்கே கீரைன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த கீரையும் கிடைக்காது. வெந்தயக்கீரை, பாலக்கீரை, முருங்கைக்கீரை. நான் இருக்க ஏரியாவில் இந்த 3 கீரை தான் கிடைக்கும். வேறு இடத்துல கிடைக்குதா தெரியல. அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை கீரை செஞ்சிடுறது. ஸோ இன்றைக்கி கீரை தான் பிளான் பண்ணியிருந்தோம். கூடவே மழை வந்ததுனால பாலக்கீரையும் கூட சேர்த்து சேனக்கிழங்கு வறுவலும் பண்ணலான்னு இருந்தேன். இன்றைக்கி சேனக்கிழங்கு வறுவலை கேன்சல் பண்ணிவிட்டு கூட சூடான ஒரு ஐட்டம் வைப்போம் அப்படின்னு சிக்கன் 65 பிளான் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே கீரையை தாளிச்சிடலாங்களா? அதுக்கு தேவையானது முதலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, 2 பூண்டு தட்டி போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவு போட்டு வதங்கட்டோன்ட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க மறக்காமல். அது கூட கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதங்கி வரும்போது சுத்தம் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கி வர நேரத்துக்குள்ளே இந்த பக்கம் சிக்கன் தவா ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்ததுனால கடகடன்னு தவா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம போடுற அதே கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். சிக்கன் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் கீரையை நல்லா வதங்கி வந்துருச்சு. அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு தண்ணியை எடுத்து ஊற்றினோன்னா கீரை சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஸோ சூப்பரான பாலக்கீரையும் சூடான சிக்கன் 65யும் ரெடி. பாப்பாவுக்கு ஸ்கூலில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ குட்டீஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கிறிஸ்மஸ் கார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் எப்போதுமே பாப்பாவை எப்படியெல்லாம் எங்கேஜாக வச்சுக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ நம்ம ஏன் கார்டு வாங்காமல் பெயிண்ட் பண்ணக்கூடாது, ஓகே நம்ம வாட்டர் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஃபுல்லாக 30 மெம்பர்ஸ்க்கும் வாட்டர் பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. அவள் சிங்கிள் சைல்டுன்றதுனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவளை எவ்வளோ கமிட்டடாக வச்சுருக்க முடியுமோ அது எல்லாமே கமிட்டடாக வச்சுட்ருக்கோம். இப்போ அவள் கையில் வச்சு விளையாடுறது கூட நாங்கள் ஹேண்ட்மேடாக பண்ணது தான். ஸோ அவள் இப்படி தான் அவளோட டைமை அவள் ஸ்பெண்ட் பண்ணிப்பா. அவள் விளையாடுறதுக்கான டைம் இப்படி தான் அவள் எடுத்துப்பா. இப்படி தான் லண்டன் லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு. இன்னும் லண்டனை சுற்றி பார்க்கறதுக்கு, லண்டனில் என்னென்னலாம் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போகிற இடங்களை வீடியோ மூலியமாக சுற்றி காமிக்கிறேன். டாட்டா பாய். இனி ஒரு விலாகில் சந்திக்கலாம்.